அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 13, 14, 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்துடைய 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா தனஞ்சய் யஷ்வந்த் சந்திரசூட் அவர்கள் இருந்திருக்காங்க. இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, இவர் தான் பார்த்திங்கன்னா 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ யார் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ இவர் பார்த்திங்கன்னா 50வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவருடைய பேரில் பார்த்திங்கன்னா நிறையா தீர்ப்புகள் கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. அதனால் அவரை பற்றி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் கட்டிங்கில் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பணும், எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு நேரடி ஒளிபரப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. அதாவது எல்லாருமே பார்த்துக்கிற மாதிரி, ஓகேங்களா. லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு அவர் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வழக்கு தொடுக்குவதற்கு ஏதாவது வழக்கு நம்ம தொடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே தான் போகணும், கோர்ட்டுக்கு தான் போகணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இணையதளத்தை ஒரு வெப்சைட்டு கொண்டு வந்திருப்பார். அந்த வெப்சைட்டுடைய பேர் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள், சுஸ்வகாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நேரடி ஒளிபரப்பு நீதிமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சுஸ்வாகாதம் அப்படிங்கிற இணையதளத்தை கொண்டு வந்திருப்பார். எதுக்காக அப்படின்னா, டிஜிட்டலாக நம்ம என்ன அதை பற்றி அந்த கேஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையம் இது அமைக்கணும் சொல்லிட்டு இதற்கான வரைவு மசோதாவை மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, மாநிலங்கள் இந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு மாநிலங்களுக்கு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது எப்போ இதை பற்றி சொல்கிறாங்கன்னா, 10வது நீர் புத்தாக்க மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு. அதாவது இந்த மாநாட்டில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இது ஒரு தனி இன்ஃபர்மேஷனாக பார்த்து வச்சுக்கோங்க. 10வது நீர் புத்தாக்க மாநாடு டெல்லியில் நடந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையம் மாநில அரசு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஆணையம் யாருக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் தலைமையின் குழுவின் கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது முதல்வருடைய தலைமையில் ஒரு குழு இருக்கும். அந்த குழுவுக்கு கீழே இந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு அந்த மசோதாவை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமானது, உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கோலாலம்பூரில். இது எத்தனையாவது மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 11வது மாநாடு. அப்போ முதல் முறையாக எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாநாடு நடத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2009 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா முதலாவது உலக பொருளாதார மாநாடு, உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடந்துச்சு 2009. அப்போ தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ 11வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா கோலாலம்பூரில் நடைபெற்றது, ஓகேங்களா. ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாட்டின் முதல் அனைத்து பெண்கள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவை மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமாக ஒரு எல்லாமே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவை சிஐஎஸ்எஃப் பிரிவை பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நடப்பு டென்னிஸ் காலண்டர், அதாவது நடப்பு டென்னிஸ் இந்த வருஷத்துக்கான டென்னிஸ் முடிய போகுது, சரிங்களா. அந்த முடிய போகிற டைமில் யார் நம்பர் 1 வீரராக இருக்காங்க, யார் நம்பர் 1 வீராங்கனையாக இந்த வருடத்தை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் நம்பர் 1 வீரராக யார் இந்த வருடத்தை முடிக்கிறாங்கன்னா யானிக் சின்னர், ஓகேங்களா. ஒவ்வொரு போட்டி டென்னிஸ் நடக்கும் பொழுது இந்த நம்பர் 1 அந்த மாதிரி மாறும், ஓகேங்களா. அப்போ இந்த வருஷத்தை யார் நம்பர் 1 வீரராக முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர், இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம அடிக்கடி இவரை பற்றி பார்த்துட்ருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது உலகின் நம்பர் 1 வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா அரினா சபலன்கா, பெலாரஸ். அப்போ இந்த வருடம் முடிகிற இதில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, வீரரில் யார், வீராங்கனையில் யார் அப்படிங்க, அவங்க எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்கன்னா
சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுடைய நிதியுதவியுடன் இதை அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எங்கேங்க? சென்னையில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஐ தொழில்நுட்பத்திற்கு நம்ம மாறுறோம் பார்த்திங்களா. இப்போ வந்து முன்னாடி டெக்னாலஜி வந்து மாறிட்டே வருது. அப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணி அதுக்கு வந்து மாறுவதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் எடுத்து அதுக்கு சேஞ்ச் ஆகிறோம். உடனே சேஞ்ச் ஆகிறதுல யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு சர்வதேச சராசரின்னு பார்த்திங்கன்னா 26% அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியா வந்து 30% கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாறி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளது அதிகமாக இருக்குது, இந்தியா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அடுத்தது போஸ்டன் கன்சல்டிங் குழுமம். இந்த குழுமம் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்டெல்லாம். ஓகேங்களா. அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இந்த திட்டம் எப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வராங்கன்னா 2022 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய முதல் கட்டம் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய 2வது கட்டம் அரியலூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். ஓகேங்களா. எப்போங்க? 2022 ஸ்டார்ட் பண்ணது. அந்த வருஷம் எல்லா இதுலேயுமே வருஷம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், COP29 அதாவது காலநிலை உச்சி மாநாடு, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29வது காலநிலை உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசிய நாடான அசர்பைஜான் தலைநகர் பாகு அப்படிங்கிற நகரில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த காலநிலை உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கு. இந்த மாநாடு வருடம் எந்த அமைப்பு நடத்தும் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் தான். ஐக்கிய நாடுகளில் இப்போ எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கோன்னா 200 நாடுகள் வந்து அதில் அங்கம் வகிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நடந்த இந்த மாநாட்டில் முக்கியமான நாடுகளுடைய தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலநிலையை வந்து இந்த பருவநிலை மாற்றத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடத்துறதுக்குள்ள எகெயின்ஸ்டாக பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. இதனால் ஒரு யூஸ்மே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அப்போ இப்படி ஒரு இந்த ஏதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் காலநிலை மாற்றத்தினால இந்த கார்பன் உமிழ்வு தானே, அதனால தாங்க இந்த காலநிலை மாற்றம்லாம். இதனால் எவ்வளோ பெரிய பேரிடர் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனி பெர்லின் நகரில் 1995 நடைபெற்றது. ஓகேங்களா. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில நாடுகளுடைய தலைவர்கள் வந்து பங்கேற்கல. நம்ம இந்தியா சார்பாக வேறு அமைச்சர் போயிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைவர்கள் தான் போகணும். ஆனால் வந்து பெருசாக வந்து இதில் எந்த முக்கால்வாசி கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய ஸ்டெப்பு போகணும். அதாவது ஒவ்வொரு வருடமும் நம்ம ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடுறோம், அதை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியல. அது ஒரு காரணம் கூட இதை நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா புவியுடைய ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடும், 1.1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வருஷம். இது வந்து 2040 எவ்வளோ அதிகரிக்கும்னு பார்த்திங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது அதிகமாக என்ன ஆகும் நமக்கு, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிறைய பேரிடர்கள் நடந்துரும். பட்டினி, பசி, இந்த மாதிரி. அதாவது உண்மைதானாங்க. இப்போ நம்ம விளைச்சல் பண்ணுறோம், இப்போ வந்து வெள்ளம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது, விளைவிச்ச பயிர்களை சம்மந்தமே இல்லை. அதாவது மழைக்காலத்தில் மழை பெய்கிறது வேறு, ஒரு வெயில் காலத்தில் மழை பெய்யும் பொழுது நம்ம அதை எதிர்பார்க்காத ஒரு பேரிடர் தானே, அதை பேரிடரை தான் நினச்சிக்கணும். அப்போ அந்த விளைச்சல் வந்து பாதிக்கப்படும். அதுவும் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புரிஞ்சுதுங்களா. காலம் தவறி பெய்யக்கூடிய மழை, அந்த காலம் மாறும் பொழுது என்னாகும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி பொருளாதார ரீதியாக சரி நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் உண்மை. சரிங்களா. அப்போ அப்படிங்கும் பொழுது இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த வெப்பநிலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள்,
நம்ம ரீசெண்டாகவே இதை அனுபவிச்சுட்ருப்போம். இப்போ வந்து அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த மழைக்காலம் அப்படிங்கும்பொழுது மழை இருக்கிற டைமில் அந்த குளிர் இருக்குது. மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை நம்மளாலேயே வந்து நம்மளால் அதை உணர முடியும். முன்னாடி இதுலேயே நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஈரக்குமிழ் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம உணர்ந்துட்டு தான் இருக்கோம். இது எல்லாருமே இது பண்ணிகிட்ருப்பீங்க. வெப்பநிலைக்கும் மழைக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்காதீங்க. அது மாறும் பொழுது காலநிலை மாறும். நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது காலநிலை மாறும். புரிஞ்சுதுங்களா? அப்போ 2015 வந்து பாரிஸ் உடன்படிக்கைன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் என்னென்னா, அந்த செல்சியஸ் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்பநிலையை குறைக்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்த வேண்டும் அதற்குள்ளே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, வளரும் நாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2020 முதல் $100 பில்லியன் அந்த நிதியை வளர்ந்த நாடுகளிலிருந்து பெற்று இந்த காலநிலை மாற்றத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். வளர்ந்த நாடுகள் தான் வந்து இதற்கான நிதியை வந்து தர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா, போன வருஷம் 2023 துபாயில் வந்து 28வது காலநிலை உச்சி மாநாடு நடந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நிதி திரட்டுனாங்கன்னா, $770 மில்லியன் வந்து இதற்காக நிதி திரட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிளான் போட்டாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, முதல் முறையாக புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு முடிவெடுத்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க. அப்போ இன்னொன்று என்ன முடிவெடுத்தாங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இன்னும் நம்ம அதிகரிக்கணும். அப்போ அந்த புதைப்படிவ எரிபொருளை நம்ம குறைச்சிட்டு இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரியன் மூலமாக நம்ம மின்சாரம் எடுக்கிறது, இயற்கை வளங்கள் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மின்சாரம் எடுக்கிறது, அந்த மாதிரி இயற்கை வளங்களை அதிகமாக யூஸ் பண்ணோம். அந்த ஆற்றலை நம்ம 3 மடங்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம்லாம் போட்டாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இல்லை. ஏன்னா இதற்கு ஒரு எப்படி சொல்லலாம்னா, அப்போ இந்த மாநாடு இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோட எழுதி அதில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம பிளான் பண்ணுறோம், அதற்கு தகுந்த மாதிரி எதுவும் எடுக்கலை அப்படிங்கிறத விட எடுக்க முடியலை. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. இது உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்கை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை நீங்களும் யோசித்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பினாக்கா ஏவுகணை. இந்த பினாக்கா ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா உருவாக்கின ஒரு ஏவுகணை. இது பார்த்திங்கன்னா அர்மீனியா, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம், அர்மீனியா வந்து வாங்கியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாடுகள்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து அதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதற்கு வந்து மற்ற கண்ட்ரீஸில் ஒரு நல்ல இது இருக்குது, எல்லாருமே வந்து இதை கேட்குறாங்க, இதை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதனுடைய இலக்கு பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து தாக்கி அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 44 செகண்டு 72 ஏவுகணைகள் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏவ முடியும். இந்த ஏவுதளத்தை, இந்த பினாக்க ஏவுகணை தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த தளத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 44 செகண்டில் 72 ஏவுகணைகளை வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு டைம் வந்து நியூஸை பார்த்துக்கோங்க. இந்த பினாக்கா ஏவுகணை தளம் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதிலிருந்து அந்த ஏவுகணை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணையம். நமக்கு தெரியும், இந்த 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அரவிந்த் பனகேரியா, செயலர் பார்த்திங்கன்னா ரித்விக் பாண்டே. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நிதி ஆணையத்துடைய டியூட்டியே என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வரி சம்பந்தமானது. இப்போ வரியை விதித்து மத்திய அரசை கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமானது எவ்வளோ வந்து நமக்கு வாங்குகிற வரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், இவங்க தான் முடிவு எடுப்பாங்க, இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நிதி ஆணையம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது இப்போ தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. தமிழகம் நம்ம என்ன இது வச்சுருக்கோம், ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது மாநில அரசுடைய பகிர்வு வந்து 41% வந்து தராங்க, எங்களுக்கு வந்து 50% வேணும், அதை அதிகரித்து எங்களுக்கு வந்து நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய கேட்டிருப்பாங்க. அடுத்தடுத்த நியூஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சி விஜில் 24. சி விஜில் அப்படின்னா சீன கடலோர கண்காணிப்பு 24. இது வந்து இந்திய கடற்படை நடத்தக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பயிற்சி கண்காணிப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எப்போ இருந்து பண்ணுறாங்கன்னா 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கும். அதற்கு பிறகு வருடம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடலோர கண்காணிப்பு இந்திய கடற்படை மூலமாக நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், 2024க்கான புக்கர் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரிட்டன் எழுத்தாளர் சமந்தா ஹார்வே கொடுத்துருக்காங்க. சமந்தா ஹார்வே பார்த்திங்கன்னா பிரிட்டன் எழுத்தாளர். இவங்க பார்த்திங்கன்னா இந்த விருது பெறக்கூடிய 19வது பெண் எழுத்தாளர். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இவங்களுக்கு எதுக்காக இந்த புக்கர் பரிசு கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்பிட்டல் அப்படிங்கிற புதினத்தை எழுதியதற்காக. அந்த புதினம் ரொம்ப முக்கியம். அது புதினமாக கட்டுரையா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, கதையா அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆர்பிட்டல் அப்படிங்கிற புதினத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த புதினத்தில் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து சென்ற, அதாவது அங்கே போய் வசிக்கக்கூடிய அந்த ஒரு 6 வீரர்களை பற்றி இவங்களாம் வந்து ஒரு கற்பனையாக வந்து ஒரு 6 வீரர்கள் போய் அங்கே அந்த மையத்தில் இருந்து எப்படி எப்படிலாம் அங்கே இது பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் வந்து அங்கே வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வச்சு அவங்க எழுதியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதற்காக இது மாதிரி முதல் டைம் இதுதான் இந்த மாதிரி ஒரு இந்த விண்வெளி சம்பந்தமாக எழுதுறது அப்படிங்கிறது இது ஒரு முதல் முறை. அதனால் வந்து இவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் சென்று அங்கே தங்கி 6 வீரர்கள் எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த புக்கர் பரிசு பார்த்திங்கன்னா இலக்கியத்திலேயே மிக உயரிய விருதுகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. 1969 இதை கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அமெரிக்காவுடைய அரசு செயல்திறன் துறை தலைவராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தொழிலதிபர் எலான் மஸ்கையும். எலான் மஸ்க் என்னவாத இந்த ட்விட்டர்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, ட்விட்டரு, ஸ்பேஸ் எக்ஸு, டெஸ்லா இந்த நிறுவனத்துடைய தலைவராக இருப்பார். விவேக் ராமசாமி பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவங்க 2 பேர்த்தையும் தான் அமெரிக்காவுடைய அரசு செயல்திறன் துறை தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பார்த்திங்களா. அவர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவுடைய முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம். ஃபஸ்ட்டு டைம் அரசியல் சாசன அருங்காட்சியகத்தை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஹரியானாவில் ஓபி ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா நவம்பர் 26, அதாவது அரசமைப்பு சட்ட தினம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. நம்முடைய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் 26 அப்போது ஹரியானாவில் இந்த இந்தியாவுடைய முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகத்தை திறக்க போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அதிநவீன, அங்கே போய் நம்ம ஃப்ரீ தான். ஓகேங்களா? நம்ம ஃப்ரீயாக போய் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அருங்காட்சியகத்தை பார்த்துக்க முடியும். அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம வழிகாட்டுவதற்காக ஒரு அதிநவீன வழிகாட்டி ரோபோவை வந்து சென்னை ஐஐடியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தயாரிச்சிருப்பாங்க. அந்த ரோபோ பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ்லேயும் வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உலக சர்க்கரை நோய் நாள் எப்போ கொண்டாடுறோம், எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டாட மாட்டோம். ஓகேங்களா? எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 14. சீனா வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த நியூஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சர்க்கரை நோயை வந்து இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டுப்படுத்த தான் முடியும். குணப்படுத்துவது அப்படி, ஏன்னா சில நோய்கள்லாம் அப்படி தான் கட்டுப்படுத்திக்கலாம், ஆனால் குணப்படுத்துவது அப்படிங்கிறது முடியாத காரியமாக தான் இருந்துச்சு. இந்த சர்க்கரை நோயும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சீனா பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் சிகிச்சையில் ஒரு முன்னேற்றம், அதாவது கண்டிப்பாக வந்து இதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குணப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகேங்களா? அந்த ஸ்டெம் செல், நீங்கள் இந்த ஸ்டெம் செல்லை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டெம் செல் மூலமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்த முடியும், அந்த தெரப்பி மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பேப்பர் கட்டிங்கை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இது நம்ம மெயின் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓவராலாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டெம்ஸில் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படி, அது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டெம்ஸில் வச்சு எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் அந்த இதில் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு தேவை இதுதான், ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக பண்ணலான்னு சொல்லிட்டு சீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த தெரப்பி 1ஆம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 1ஆம் வகை சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா இன்சுலின் சுரக்கிறது நின்றும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலின் வந்து சுரக்க வைப்பாங்க. வெளி இருக்கிறது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலினை வந்து வெளியிலிருந்து இன்சுலினை வந்து சுரக்க வைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு வந்து இந்த சிகிச்சை வந்து பலனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த 1ஆம் வகை சர்க்கரை நோயாளிகளே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 10% பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அதாவது சர்க்கரை நோயாளிகளில் முதலாம் வகை சர்க்கரை நோயாளிகள் மட்டும் 10%. புரிஞ்சுதுங்களா? இந்த 10%ங்கிறது என்னென்னு புரிஞ்சுதுங்களா? சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க, அதில் 10% என்னவா இருக்காங்கன்னா முதலாம் வகை சர்க்கரை நோயாளிகளாக இருக்காங்க. இவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ராஜ் கௌதமன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர். இவர் மறைஞ்சிருப்பாங்க. இந்த நியூஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ராஜ் கௌதமன் இவர் பார்த்திங்கன்னா எழுத்தாளர், தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர். அடுத்தது பாருங்கள், G20 உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரியோ டி ஜெனிரோ பிரேசிலில் நடந்திருக்கும். இந்த வருடம் G20 உச்சி மாநாட்டுடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான். அதனால தான் ரியோ டி ஜெனிரோவில் நடந்திருக்கும். அப்போ தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய அதிபர் யாருன்னா ஓயிஸ் இனாசியோ ஓலா டா சில்வா. ஓகேங்களா? அந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மாநாட்டை முடிச்சுட்டு பிரதமர், அதாவது இந்திய பிரதமர் மோடி எங்கே போகிறாருன்னா நைஜீரியாவுக்கும் கயானாவுக்கும் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய பிரதமர் ஒருவர் நைஜீரியாவுக்கு 17 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கயானாவுக்கு பார்த்தீங்கன்னா 1968க்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் கயானாவுக்கு போகிறாங்கன்னா அது பிரதமர் மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நைஜீரியாவுடைய அதிபர் யாருன்னா போலா அகமத் தினுபு. அடுத்தது கயானா அதிபர்னா முகமது இர்ஃபான் அலி. இதெல்லாம், இந்த பெயர்லாம் நமக்கு எப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் திரும்ப படிக்கும் பொழுது திரும்ப இப்போ எடுத்தோன்னே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும் பொழுது இதை மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? நம்ம டெய்லி நியூஸ் படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த அதிபர், பிரதமர் அவங்க பேர்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? எடுத்த உடனே இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னால் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முக்கியமான தலைவர்கள் பற்றிலாம் நமக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படின்னா நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்கும் பொழுது அது என்ன ஆயிரும்னா நம்மையே அறியாமல் நமக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெயர் வரைக்கும் இந்த பிரதமர், அதிபர்லாம் நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அமெரிக்க துணை அதிபரை யாரை நியமிச்சிருக்காங்கன்னா JD வான்ஸ் அவர்களை நியமிச்சிருக்காங்க. அடுத்தது டொமினிக்காவுடைய மரியாதை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரதமர் மோடி. டொமினிக்கா அதிபர் யாருன்னா சில்வனி பர்டன். அவங்க தான் இந்த டொமினிக்கா மரியாதை விருதை பிரதமர் மோடிக்கு கொடுத்துருப்பாங்க. எதற்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டொமினிக்காவுடைய சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பத்துக்கு கொடுத்த ஆதரவுக்காகவும் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரியில் அஸ்ட்ராசெனகா கோவிட்-19 தடுப்பூசியை 70,000 தவணைகளை நம்ம இந்தியா கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்காகவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டொமினிக்காவுடைய அதிபர் யாருன்னா சில்வனி பர்டன். டொமினிக்காவுடைய பிரதமர் பார்த்திங்கன்னா ரூஸ்வெல்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இணைய பாதுகாப்பு மையத்தை இப்போ இணையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், ஒரு தவறான நிறைய விஷயங்கள்லாம் நடைபெற்று இருக்குது. ஓகேங்களா? அது போக பார்த்திங்கன்னா இப்போ இணையத்து மூலமாக அதாவது இன்டர்நெட் மூலமாகவே பார்த்திங்கன்னா நிறைய மோசடிகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதற்காக ஒரு பாதுகாப்பு மையம் ரிசர்வ் வங்கி எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில். இணைய பாதுகாப்பு மையம் எங்கேங்க? ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பிர்சா முண்டா நமக்கு தெரியும், பழங்குடியின கிளர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒருத்தர் பிர்சா முண்டா. அவர் 25 வயசுலேயே போராடி சிறைக்கு சென்று இறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா நவம்பர் 15. ஓகேங்களா? இந்த வருடம் பார்த்திங்கன்னா 150வது பிறந்த நாள்னு சொல்லியிருப்பாங்க. இவருடைய பிறந்த நாள் தான் 2021 பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்பட்டுருக்கும். ஓகேங்களா? அப்போ பழங்குடியினர் கௌரவ தினம் யாருக்காக கொண்டாடப்படுதுன்னா பிர்சா முண்டாவுடைய என்னதுங்க அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழங்குடியினர் கௌரவ தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எந்த வருஷத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2021 ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நாளில் நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
பழங்குடியின கிராம வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நவம்பர் 15 பார்த்திங்கன்னா பிர்சா முண்டாவுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் 2021 முதல் பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்படுது. இந்த நியூஸ் அப்படியே நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க, 10th புக்கில் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, அந்த லெசனில் போய் பிர்சா முண்டா அந்த இதில் நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கும் பொழுது இதையும் படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அமெரிக்க உளவு அமைப்புகளின் தலைவரை யாரை சொல்லுவோன்னா தேசிய உளவு இயக்குனர்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட்டுக்கு யாரை நியமிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துளசி கப்பாட் அவர்களை வந்து அமெரிக்க அதிபர் வந்து நியமிச்சிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது கோல்டன் பீகாக் விருது. கோல்டன் பீகாக் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2024 லண்டன் சர்வதேச மாநாடில் டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு பேப்பர் லிமிட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎல்லுடைய நிறுவனத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் சக்சேனா அவர்கள். எதற்காக இந்த விருது கொடுக்குறாங்கன்னா பெருநிறுவன ஆளுகை நிலைத்தன்மைக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்த எல்லா நியூஸுமே சிம்பிளான நியூஸ் தாங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெம் செல் தெரப்பியை பற்றி ஒரு டைம் நீங்கள் நியூ பேப்பர் எடுத்து அந்த பேப்பர் கட்டிங்கை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து அந்த ஸ்டெம் செல்லை வச்சு இது பண்ணுறாங்க, இன்சுலினை வந்து சுரக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. செயற்கையாக ஒரு ஸ்டெம் செல் எப்படி கொண்டு வந்து இன்சுலின் சுரக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ரொம்ப அதை போட்டு இதுக்கப்புறம் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் மெமரிலாம் பண்ண வேண்டாம். ஒரு ஓரலாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். அப்புறம் மெயின்ஸுக்கு வேணால் சும்மா ஜென்ரலாக, அதுவுமே வந்து ரொம்ப டீப்பாலாம் அதில் எழுதணுன்ட்டு கிடையாது. ஓரளவுக்கு பார்த்துட்டோம்னா இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய நாலேஜுக்காக அதை படிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. சும்மா நம்ம ஸ்டெம் செல் தெரப்பினால பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட நம்ம நிற்காமல் எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. அது சும்மா நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.